மக்களே, நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சூர்யா டெக் சேனல். நான் உங்கள் சூர்யா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்படியாச்சும் ஒரு ஐஃபோன் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். இருந்தாலும் அந்த ஐஃபோனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னியாக விற்றா தான் நம்மளால் வாங்க முடியும். சரி, நம்ம எப்படியாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் செக் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு தான் செக் பண்ணி இருப்போம். நம்மளால் வாங்க முடியாது தான், இருந்தாலையும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலவே நம்ம ஒரு ஐஃபோனாக மாற்றிட்டா அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். பார்க்கவே வேறு லெவலில் இருக்கா? இந்த மொபைல் ஓப்போ ரெனோ 6 ப்ரோ. இது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் தான். இந்த மொபைல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செட்டிங்ஸை மட்டும் நான் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாகவே எங்கேனா ஒரு இடத்துல இந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, பேக்ரவுண்டில் ஒரு கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் பின்னாடி அது என்ன மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உள்ளே இருக்கிற செட்டிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பக்கம் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா உண்மையாகவே ஐஃபோனை தான் வச்சுன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி உங்களுடைய மொபைலையும் சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய மொபைலை ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 5 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த 5 ஆப்போட டவுன்லிங்க் எல்லாமே வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அந்த வால்யூம் அட்ஜஸ்ட், அதாவது அந்த ஐக்கனை எப்படி ஐஃபோனில் இருக்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்பை உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே நிறையா வால்யூம் கொடுத்துருப்பாங்க. இதில் iOS அப்படின்ற வால்யூம் அட்ஜஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷனை உங்களுடைய மொபைலில் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்களன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் கண்ட்ரோல் ஃபுல்லாகவே ஐஃபோனில் இருக்கிற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், வால்யூம் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ செகண்ட் நம்ம மாற்ற போகிறது முக்கியமானது இந்த நோட்டிஃபிகேஷன் பார் தான். இது ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை ஐஃபோனில் இருக்கிற மாதிரி எப்படி வேறு லெவலில் மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்காக ஐ சென்டர் iOS அப்படின்ற ஒரு ஆப் நீங்கள் உங்களுடைய மொபைலை இன்ஸ்டால் பண்ணணும். இது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே இங்கே ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எதுக்கு பிறகு இவ்வளோ பர்மிஷன் எனேபிள் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப் உங்களுடைய மொபைலை ஃபுல்லாகவே மாற்ற போகுது. அதனால் பர்மிஷன் கேட்க தான் செய்யும். ஸோ அதனால் எனேபிள் பண்ணி தான் ஆகணும். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. கரெக்டாக பார்த்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோடனே இங்கே ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆன் பண்ணுற மாதிரி. அது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண ஆன் ஆகிக்கும். அப்படி ஆன் ஆகலைன்னா அதை நீங்களே கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு பின்னாடி நீங்கள் வெளியே போயிட்டு உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பாரை நீங்கள் மேலேருந்து ஸ்வைப் பண்ணிங்களன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பார் ஃபுல்லாகவே ஐஃபோனில் எப்படி இருக்குமோ அந்த செட்டிங்ஸ் இங்கே வந்துட்டு இருக்கும். ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஐஃபோனில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பாரை யூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் ஐஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கே எல்லாமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, கம்மி பண்ணிக்கிறது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, நெட் ஆன் பண்ணுறது, வைஃபை ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். நம்ம தேர்டை மாற்ற போகிறது என்னென்னா நம்மளுடைய டயல் பேட் தான். அதாவது நமக்கு எதனா இன்கமிங் கால் வந்தாலையும் இல்லைனா நம்ம அவுட் கோயிங் கால் வந்தாலையும் அந்த டயல் பேடில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாமே ஐஃபோனில் இருக்கிற மாதிரி அப்படி எப்படி அக்யூரேட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்போட உனக்குமே வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா ஐகால் ஸ்க்ரீன். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ஒரு சில பர்மிஷன் கேட்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு உள்ளே ஃபைனலாக அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். இந்த பாக்ஸில் ஐகால் ஸ்க்ரீன் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு செட் டிஃபால்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்களன்னா இந்த டயல் பேட் டிஃபால்ட்டாக உங்களுடைய மொபைலில் செட் ஆகிக்கும். செட் ஆகிட்டு முன்னாடி உங்களுக்கு யாரானா கால் பண்ணாலையும் இல்லை நீங்கள் யாருக்கான கால் பண்ணாலையும் இந்த டயல் பேடில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் நீங்கள் அந்த அதாவது நம்பர் டைப் பண்ணுற அந்த டயல் பேட் எல்லாமே அப்படியே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் இருக்கிற மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆகிடும். பார்க்குறதுக்கு அப்படியே சேமாக இருக்கும். நீங்கள் பக்கத்தில் யாரானா இருக்கும்போது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலையும் உங்களுடைய மொபைல் ஐஃபோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அவங்க நம்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஐஃபோன் மாதிரி மாற்ற போகிறது என்னென்னா நம்மளுடைய மொபைல் இருக்கக்கூடிய லாக் ஸ்க்ரீன் தான். ஸோ அதை எப்படி ஐஃபோன் இருக்கிற மாதிரி மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பர்மிஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆன் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே
அப்படி இதை கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போய்ட்டு இன்னொரு பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு வந்துடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வெளியே வரும்போது இங்கே வந்து வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐஃபோனில் இருக்கக்கூடிய வால்பேப்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இதில் எது பிடிச்சிருக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுடைய லாக் ஸ்க்ரீனோட வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் இருக்கிற மாதிரி அப்படியே மாறிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலை வந்து ஓப்பன் பண்ணணுன்னா கூட கீழே இருந்து மேலே வந்து ஸ்வைப் பண்ணிங்களன்னா, அதாவது ஐஃபோனில் இருக்கிற மாதிரி ஸ்வைப் பண்ணால் தான் உங்களுடைய மொபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம லாக் ஸ்க்ரீனும் ஐஃபோனில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மாற்றிட்டோம். ஆனால் நம்ம இன்னும் ஒன்று தான் ஐஃபோனில் இருக்கிற மாதிரி நம்மளுடைய மொபைலில் வந்து சேஞ்ச் பண்ணலை. அது என்னன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி ஃபுல்லாகவே ஐஃபோனில் இருக்கிற மாதிரி மாற்றிக்கிறது, அதாவது லான்ச்சராகவே எப்படி ஃபுல்லாக மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். நீங்கள் வந்து iOS லான்ச்சர் அப்படின்றத வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்கும், அதெல்லாம் எனேபிள் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்களன்னா அந்த iOS லான்ச்சர் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே வந்து டு நாட் டாஸ்க் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு iOS லான்ச்சர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து நார்மல் லான்ச்சர்லேருந்து iOS லான்ச்சருக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கும். அதாவது உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே ஐஃபோனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். பார்க்குறதுக்கு வந்து உண்மையாகவே 100% ஐஃபோன் மாதிரியே தான் இருக்கும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது என்ன எனக்கு சொல்லாமல் ஐஃபோன் எதனா வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மொபைலை வந்து வாங்கி கன்ஃபார்மாக பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை வந்து அப்படியே அதில் இருக்கக்கூடிய லான்ச்சர் எல்லாமே ஐஃபோனில் இருக்கிற மாதிரி மாற்றிக்கிறது. உங்களுக்கு பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்போட டவுன்லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் ஆல்ரெடி சொல்லவே இல்லை, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறந்துடாமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டுருங்க.